நெக்ஸ்ட்டு வந்து எட்ஜ் பீஸு. இந்த எட்ஜ் பீஸ் வந்து எப்படி சேர்க்கணுன்னா, அதே மாதிரி 4x4 வந்து நான் சேர்த்துருப்போம். இந்த பீஸ் சேரணுன்னா இங்கே ஆப்போசிட் சைடு வச்சுட்டு அதை வந்து சேர்த்துட்டு சேஃப் ஜோனுக்கு வச்சுட்டு சேராத பீஸை வந்து இங்கே மாற்றுற இடத்துல அந்த சென்ட்ரு கலையும்ல, சென்ட்ரு கலையும் போது நம்ம ரீஜாயின் பண்ணுவோம்ல, ரீஜாயின் பண்ணுறப்ப அங்கே வந்து செப்பரேட் பீஸை வச்சுருவோம். இதே மாதிரி தான் இதுவும் 5x5 அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன், ஆரஞ்சும் ப்ளூவும் செலக்ட் பண்ணிட்டேன். 2 இது ஆல்ரெடி ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இன்னொரு கலர் எங்கேன்னு பார்க்கணும். இதாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து அப்படி இங்கே சேர்க்கணும். இது எப்படின்னா, மேலே கொண்டு போயிட்டு இதை இங்கே சேர்க்கணும். சேர்க்குறப்ப இங்கே எனக்கு சென்டர் கலையுது. இப்படி சென்டரை கலைச்சிட்டேன். இது லெஃப்ட்டோ இல்லாட்டி ரைட்டோ எங்கேனாலும் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சேராத பீஸ் இருக்குல்ல, சேராத பீஸை வந்து இந்த சென்டர்கிட்ட கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்துட்டு மறுபடியும் கலைச்ச சென்டரை சேர்த்துக்கணும். சேர்த்தா அது வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம அந்த எட்ஜ் பீஸ் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எந்த கலர் மேக்ஸிமம் சால்வ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ரெட்டும் ஒயிட்டும் சால்வ் ஆகிருக்கு. ரெட்டு ஒயிட்டுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதாக இருக்குது. ரெட்டு ஒயிட்டு, இங்கேயும் ரெட்டு ஒயிட்டு. இது வந்து மேட்சிங்காக வச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வந்துக்கணும். ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டேன். சென்டரை கலைச்சிட்டு இந்த எட்ஜை வந்து சால்வ் பண்ணிட்டேன். பட் வந்து இந்த எட்ஜை வந்து சேஃப் ஜோனில் வச்சுட்டு கலைஞ்ச பீஸை இங்கே சென்டருக்கு மேட்ச் பண்ணிட்டு சென்டரை வந்து அலைன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு கலரு இந்த இருக்குது. ப்ளூ ரெட்டு இங்கேயே இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டேன். இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி சென்டர் கலைச்சதை சேர்த்துட்டேன். இதாக இருக்குது. எல்லோ ப்ளூ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குது, ஜாயிண்ட் ஆகியே இருக்குது. ஸோ இதை ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டேன். எட்ஜு ஜாயின் பண்ணிட்டேன். டர்ன் பண்ணி சேஃப் ஜோன் கொண்டு போயிட்டேன். செப்பரேட் லேயரை வச்சுட்டு இந்த சென்டரை சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கலரை செலக்ட் பண்ணிக்குவோம். ப்ளூ ஒயிட்டு இந்த இருக்குது. ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டேன். எட்ஜை சேர்த்துட்டேன். லெஃப்ட்டு கொண்டு போய் இந்த பேர் எடுத்துட்டேன். இப்போ இந்த சென்டரை சால்வ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஒயிட்டும் ப்ளூவும் சேர்ந்துருச்சு. இன்னொரு கலர் எங்கன்னு பார்க்கணும். இதாக இருக்குது. ஒயிட்டு ப்ளூ. இப்போ நான் அதை ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி சேஃப் ஜோன் கொண்டு போயிட்டேன். இதாக இருக்குது. செப்பரேட் லேயரை வந்து இங்கே வச்சுட்டு கலைச்ச சென்டரை வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு எந்த கலர்னு பார்க்கணும். ஒயிட்டு க்ரீன் இருக்குது. இப்போ ஒயிட் க்ரீனை வந்து அதோட ஃபேஸில் வச்சுக்கிட்டு நம்ம சேர்த்துறணும். ஒயிட் க்ரீன் சேர்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரெட்டும் எல்லோவும். அந்த ரெட்டு எல்லோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதாக இருக்குது. மேட்சிங் கலராக வச்சுட்டு ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டேன். எட்ஜ் பீஸை ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லேயரை வந்து ஹைட் பண்ணணும். இது சேர்ந்துருக்கு, ஸோ இதை வைக்கக்கூடாது. இது சேராமல் இருக்குது. இதை வச்சுட்டு அகைன் இந்த போர்ஷன் கொண்டு வந்துட்டு சென்டரை சேர்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து
க்ரீனு எல்லோ. அந்த பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குது க்ரீன் எல்லோ மேட்சிங்காக வச்சுட்டு ஆப்போசிட் சைடு கொண்டு வர போகிறேன். ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டு இப்போ எட்ஜு பீஸ் சேர்க்க போகிறேன். எட்ஜு சேர்த்துட்டேன். சென்ட்ரு கலந்துருச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு செப்பரேட் லேயர் இருக்குது. ஸோ இந்த சைடில் ஹைட் பண்ணிட்டு இந்த செப்பரேட் லேயரை வந்து இந்த சைடு வச்சுட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஆரஞ்சு ஒயிட்டும் சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ ஆரஞ்சு ஒயிட்டுக்கு இன்னும் ஒரே ஒரு பீஸ் இருக்குது. சென்டர் பீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குது ஒயிட்டும் ஆரஞ்சும். இதை வச்சு பார்க்கணும். ஆப்போசிட் சைடில் வச்சுட்டேன். இது வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜுமே சால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரைட் சைடு திருப்பக்கூடாது. லெஃப்ட் சைடு பார்ப்போம். லெஃப்ட் சைடு வந்து ஒரே ஒரு எட்ஜு மட்டும் சால்வ் ஆகாமல் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு திருப்பிட்டு இந்த பீஸை சென்டருக்கு நேராக வச்சிடணும். வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிட்டு அகைன் இந்த சென்டரை சால்வ் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கலர்னால் இந்த இருக்குது ஆரஞ்சு எல்லோ. இதை வந்து மேட்சிங் கலராக வச்சுட்டு ஆப்போசிட் சைட் கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்து எட்ஜு சேர்த்துட்டேன். இங்கே ஒரு செப்பரேட் லேயர் இருக்குது. இப்போ சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டு கலர் தான் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீனும் ஆரஞ்சும் க்ரீனும் ரெட்டும் தான் இருக்குது. இந்த 3 பீஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 4x4 பார்த்த அதே மெத்தடு தான். அதை வந்து நம்ம வந்து 2 தடவை போடுறோம். 2 டைம் குழப்பி போடுற மாதிரி இருக்கும். சால்வ் ஆகலைன்னா மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் லாஸ்ட் 2 எட்ஜு தான் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா இப்படி சேர்த்தா இந்த எட்ஜு சேருது. ஸோ இதை வச்சு பண்ணி பார்ப்போம். பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது சால்வ் ஆகிடுச்சு. எப்படி பண்ணணும்னா சேஃப் ஜோன் கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. அந்த 2 லேயருக்குள்ளேயே வந்து சேஃப் ஜோனாக வச்சுட்டு அந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணணும். அந்த ரிப்பீட் பண்ணும்போது வந்து அந்த 3 லேயரும் வந்து ஸ்க்ராம்பிள் ஆகி ஜாயிண்ட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. இதுக்கு வந்து இன்னொரு எரர் மாதிரி ஒன்று வரும். இந்த பீஸ் வந்து இருக்கும். இந்த ஒரு பீஸ் மட்டும் இருக்கும். இல்லாட்டி வந்து இந்த ஒரு பீஸ் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து இந்த டபுள் பீஸ் வந்து இருக்கும். அது வந்து நான் கடைசி சொல்கிறேன். அந்த எரரை பற்றி நான் வீடியோவோட கடைசி சொல்கிறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து 3x3 மாதிரி பண்ணுவோம். 3x3 பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலரை வந்து செலக்ட் பண்ணுவோம். இதிலே வந்து ஒயிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி தான் ப்ளஸ்ஸு வந்து சேர்ப்போம்ல. 3x3 வந்து ப்ளஸ்ஸு சேர்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளஸ்ஸு சேர்க்க போகிறேன். இந்த இதில் என்னென்னா ப்ளஸ்ஸு சேர்க்குறதுக்கு வந்து இங்கே எட்ஜு பீஸ் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. பட் இங்கே வந்து 3 எட்ஜு பீஸ் இருக்குது, இங்கேயும் 3 எட்ஜு பீஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இந்த மூணுமே வந்து ஒரே எட்ஜு பீஸாக கன்சிடர் பண்ணிக்குவோம். கன்சிடர் பண்ணி தான் இங்கே வந்து ப்ளஸ்ஸு சேர்க்க போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரோட அலைன் பண்ணிக்குவோம். இந்த சென்டர் கரெக்டு. ஸோ இந்த எட்ஜ் பீஸ் வந்து கரெக்டு. இந்த எட்ஜ் பீஸ் பார்ப்போம். இந்த எட்ஜ் பீஸ் வந்து தப்பு. பிகாஸ் வந்து இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது, இங்கே வந்து ப்ளூ இருக்குது. ஸோ இந்த எட்ஜ் பீஸை வந்து அப்படியே டவுன் பண்ணிடுவோம். டவுன் பண்ணிட்டு இந்த பீஸுக்கு ரைட் சைடு தான் ரெட்டு பீஸோட ரைட் சைடு தான் வந்து ப்ளூ வருது. ஸோ இந்த ரெட் பீஸ் இங்கே வச்சுக்குவோம். இதை வந்து ரெட் பீஸாக வச்சுக்கிட்டு இந்த ரைட் சைடு தான் வந்து ப்ளூ வரும். அப்போ ரைட் சைடு ஏற்றிடுவோம். ஏற்றுனா இப்போ பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ரெட்டோட ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு, ப்ளூவோட ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு வந்து இங்கே டவுனில் இருக்குது. ஸோ இது அதோட ப்ளேஸில் வந்து மேட்ச் பண்ணிட்டு இதை அப்படியே அப் பண்ணிடணும். இப்போ இது சால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீனு இந்த இருக்குது. க்ரீன் இது எப்படி மேலே ஏற்றணும்னா அப்படியே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவிலையும் போடலாம். ஆர் இது வந்து மேலே ஏற்றி பாருங்கள். மேலே ஏற்றிட்டு இது ஒரு டேர்ன் பண்ணிட்டு அகைன் ஒரு டேர்ன் இப்படி பண்ணிங்கன்னா
இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ்ஸு ஃபார்ம் ஆனோடனே இந்த லாஸ்ட்டு 4 கார்னர் பீஸ் சேர்க்கணும். இந்த கார்னர் பீஸ் வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவில் தான் சேர்க்க போகிறோம். அது எப்படின்னா இருக்கிற கார்னர் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து இது தப்பாக இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்குது, இதை விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் இருக்கிற கார்னர் பீஸை வந்து தேடுவோம். எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இந்த பீஸை வந்து அப்படியே வெளியே எடுக்க போகிறேன். ஒரு பீஸை வெளியே எடுத்துட்டேன். இந்த பீஸ் வந்து எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ரைட் சைடு ஹைட் பண்ணிட்டேன். இந்த லேயரை டவுன் பண்ணி இதை ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸ் டவுனில் இருக்குது. இதை வந்து நான் மேலே கொண்டு வர்றேன். மேலே கொண்டு வந்துட்டு இந்த பீஸ் அப்படியே மேலே போகணும். ஸோ இந்த பீஸை ஹைட் பண்ணிட்டு இந்த லேயரை டவுன் பண்ணிட்டேன். இங்கே நான் இந்த பீஸை சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பீஸ் தான் இருக்குது. இந்த பீஸை நான் இங்கே சேர்க்க போகிறேன். இப்போ இங்கே சேர்க்க போகிறேன். ஸோ இது வந்து ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைட் லேயரை டவுன் பண்ணி ரைட் சைட் லேயரை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயரு. நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜ் பீஸ் சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 எட்ஜ் பீஸை தான் எல்லா இடத்துலையும் சால்வ் பண்ண போகிறோம். இதுவும் 3x3 மாதிரி தான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் பண்ணணும். கரெக்டாக அதோட கலருக்கு மேட்ச் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணிட்டேன். இது வந்து ரைட் சைடில் தான் சேர்க்க போகிறேன். ஸோ நான் லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணிட்டேன். இந்த கார்னரை கலைக்க போகிறேன். கலைச்சிட்டேன். மேலே சேர்க்கும் போது இந்த கார்னரோட இந்த எட்ஜ் பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜாயிண்ட் ஆகின 4 பீஸையுமே வந்து நான் இங்கே சேர்க்க போகிறேன். ஹைட் பண்ணிட்டேன். இந்த கார்னரை டவுன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த கார்னரும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு, இந்த எட்ஜ் பீஸும் அதோட ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லேயரு. இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து இங்கே போனால் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். இதை வந்து லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறதுனால ரைட் சைடு ஹைட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு லேயரை வந்து டவுன் பண்ணிட்டு அதோட கார்னரை ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். இப்போ கார்னரோட எட்ஜ் பீஸ் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த எட்ஜ் பீஸோட இந்த கார்னர் பீஸும் அதோட ப்ளேஸில் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீஸு இங்கே வரும், இந்த பீஸு இங்கே வரும், அப்படியே மாறி இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இந்த பீஸை இங்கே சேர்த்து பார்ப்போம். சேர்த்தோடனே இந்த 3 பீஸும் வெளியே வந்துடும். வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த பீஸை வச்சு இந்த சைடு நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சைடு சேர்த்தா இந்த 3 பீஸும் வெளியே வந்துடும். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் இதை ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டு இந்த கார்னர் பீஸை கலைச்சிட்டேன். இதை வந்து அப்படியே நான் மேலே சேர்க்க போகிறேன். மேலே சேர்த்துட்டேன். இப்போ வந்து அந்த பீஸ் ஆல்ரெடி ரெடியாகவே இருக்குது. இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டு இந்த கார்னர் பீஸை நான் கலைச்சிட்டேன். இந்த கார்னரோட இந்த எட்ஜ் பீஸ் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கார்னர் பீஸை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 லேயர் ஜாயிண்ட் ஆகிடுச்சு.